நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் குக்கிங் வித் Mayyah Ma. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய டிஷ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃபேவரட். மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஃபேவரட்டாக தான் இருக்கும். பெப்பர் மட்டன் சாப்ஸ். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சு அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மட்டன் விசில் விடணும் இல்லையா, அதனால் குக்கர் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தான் எப்போயுமே யூஸ் பண்ணணும். பிகாஸ் லோ கொலஸ்ட்ரால் ஆயில். மட்டன் ஹை கொலஸ்ட்ரால்னால நீங்கள் லோ கொலஸ்ட்ரால் ஆயில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதுதான் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இந்த டிஷ்ஷஸ்க்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன். அன்றைக்கி நெஞ்சு மட்டனில் நெஞ்சு வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கிலோ. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். அப்புறம் உப்பு, அது நம்ம எல்லா டிஷ்லேயும் ஆட் பண்ணுறது தான். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த டிஷ்ஷில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எல்லாமே நம்ம பாதி தான் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பண்ணும்போது போடணும். அதாவது இப்போ பாதி வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறோம். மிச்சம் வெங்காயம் இருக்கட்டும், அது என்ன பண்ணணும் நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாதி வெங்காயம் போட்டுக்கோங்க. இங்கே 20 எடுத்து நறுக்கி வச்சு சொன்னேன்ல, அதில் பாதி போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயில் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ நம்ம கொஞ்சம் பாதி கருவேப்பிலை, பச்சை மிளகா முழுசாகவே போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல. பச்சை மிளகா, மிளகு இது 2 தான் காரம். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். நான்வெஜ்ஜில் எப்போயுமே மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து பாதி சீரகத்தூள், அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள்லையும் பாதி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம காரம் இதெல்லாம் போடுவோம். சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பாதி டேபிள் ஸ்பூன் போடுங்க. நான் 1/4 கிலோ மட்டனுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மசாலாவில் பச்சை வாசனை போகிற மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இந்த மட்டன் மீடியம் சைஸில் பீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவு பீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது அந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். இப்போது ஃபஸ்ட்டு மட்டன் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த மசாலா அந்த எண்ணெயோடு கொஞ்சம் லைட்டாக வதங்க விடணும். அதில் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். நிறைய பேர் வதக்காமலே தண்ணி ஊற்றி அப்படியே ப்ரெஷர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே வராது. ஸோ அந்த எண்ணெய், அந்த மசாலா அதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். நம்ம அந்த லைட்டாக அந்த மட்டன் ரோஸ்ட் ஆகணும். அந்த ஜூஸ் வெளியில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எசன்ஸ், அந்த ஃப்ளேவர் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மட்டன் டிப் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி, இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ரெஷர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த ப்ரெஷர் எத்தனை விசில் விடணும், உங்கள் வீட்டு தண்ணி அந்த குக்கர் அதுக்கேற்ற மாதிரி எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா மட்டனுக்கு 7 விசில் விடுவேன். ஸோ நான் இந்த தண்ணியை அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் இஞ்ச விடுவோம். அதனால் ஒரு 6 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இது கிரேவின்றனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். ரொம்ப வச்சிடக்கூடாது, ரொம்பவும் கம்மி பண்ணிடக்கூடாது. அதனால் மட்டன் டிப் ஆகிற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நம்ம மூடி ப்ரெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த எண்ணெய் இருக்கிறனால மேலே தண்ணி பொங்கி வராது. குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் மட்டனுக்கு 7 விசில் விடுவேன். ஸோ 6 விசில் விட்டுக்க போகிறேன். ஏன்னா நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி இஞ்ச விடும்போதும் கொஞ்சம் குக் ஆகணும். இல்லாட்டி உடஞ்சிரும் நிறைய விசில் விட்டால். மட்டன் குக் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்கு இல்லையா, அது நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கொஞ்சம் நல்லா இஞ்ச வைக்க போகிறேன். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிச்சம் எடுத்து வச்ச அந்த வெங்காயம், அந்த கருவேப்பிலை அது எல்லாமே நம்ம போட்டுக்கணும். இப்போ இந்த வெங்காயம் போடுறேன் நான். இது வந்து இப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மேஷ் ஆகாமல் கடைசியில் சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வாயில் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கருவேப்பிலை, இந்த மசாலா அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறனால உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு அந்த ஸ்பைஸ், அந்த டேஸ்ட் வந்து உங்கள் டேஸ்ட் பட்டை வந்து டச் பண்ணும். ஸோ வந்து அதுக்காண்டி தான் நம்ம அந்த பாதி மசாலா எடுத்து வச்சுட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் போடுறது. அதாவது ஓப்பனாக வச்சு குக் பண்ணால் ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் குக்கரில் பண்ணும்போது வராது. அதுக்காண்டி தான் நம்ம பாதி மசாலாவை ஸ்கிப் பண்ணி போடுறது. நல்லா இஞ்சி வந்துருச்சு. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அந்த ஸ்டேஜ்லேயும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா சுக்காவாக வேணும்னா நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். நான் கொஞ்சம் வந்து லைட்டாக செமி கிரேவியாக தான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியில் போட்ட அந்த வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் இந்த சீரகத்தூள், அப்புறம் இந்த லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி அந்த சீரகத்தூள், அந்த மிளகுத்தூள் அது ரெண்டையும் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான். போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ். வந்து இதை வந்து நீங்கள் சுட சுட கொடுத்தீங்க அப்படின்னா 1 நிமிஷத்தில் காலி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான டிஷ். எப்படி ஒரு 20 மினிட்ஸில் விசில் வைக்கிறனால உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆயிரும். 20 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இந்த சமைச்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பை, see you.